சாந்தோம் கலை தொடர்பு நிலையம் வழங்கும் இறைவன் தந்த தாலந்து. சித்திரம் எழுதியவர் சாம்சன். இறைமகன் இயேசு தாம் வாழ்ந்த காலத்தில் மக்களை நன்னெறிப்படுத்த அரிய பல போதனைகளை ஓமைகள் மூலம் விளக்கினார். அவ்வாறு அவர் போதித்த ஓமை ஒன்றினை உங்களுக்கென படைக்கிறோம். வாப்பா சிமியோன், உன்னதான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா, எஸ்ரா நாத்தானெல்லாம் வரலையா? இதோ வந்துகிட்டே இருக்கோமுங்க. நாத்தான், எஸ்ரா, வாங்க வாங்க, நீங்களும் வாங்க. எசமா, எங்களை எதுக்காக வர சொன்னீங்க? சிமியோன், நான் தூரதேச பிரயாணம் போகலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். என் உடைமைகளை யார் பொறுப்பில் விட்டுட்டு போகிறதுன்னு யோசனை பண்ணி பார்த்தேன். நீங்கள் 3 பேரும் என்கிட்ட ரொம்ப காலமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால என் உடைமைகளை உங்கள் 3 பேர்கிட்டையும் ஒப்படைச்சிட்டு போகிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். உங்கள் இஷ்டம் போல் செய்யுங்க எசமா. சிமியோன், இருக்கிறதுலையே நீ தான் ரொம்ப திறமைசாலி. அதனால் உங்ககிட்ட 5 தாலந்து கொடுத்துட்டு போகிறேன். ஐயோ, அவ்வளோ பெரிய தொகையா? அதை வச்சு உன்னால் பராமரிக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பா. எஸ்ரா ஐயா, இந்தா உங்ககிட்ட 2 தாலந்தை ஒப்படைக்கிறேன். நீங்கள் திரும்பி வர வரைக்கும் நல்லபடியாக பராமரிக்கிறேன் ஏசமா. நாத்தான், எசமா, நீ 1 தாலந்தை வச்சுக்க. இதை ஒழுங்காக வச்சு பராமரிப்பல்ல? பார்த்துக்கிறேன். சரி, நாளைக்கே நான் புறப்படுறேன். திரும்பி எப்போ வருவேன்னு சொல்ல முடியாது. சரிங்க எசமா, நாங்கள் வரோம். எஸ்ரா, எஸ்ரா. அடே வாங்க சிமியோன். அட நாத்தான், நீங்கள் கூட இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் ஆமாம். சிமியோன், என்ன விஷயம், என்ன தேடி வந்திருக்கீங்க? ஒன்றுமில்ல, நம்மக்கிட்ட நம்ம எசமா நிறைய பணத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஆமாம். என்ன பண்ணலான்னு உங்கள் கூட கலந்து ஆலோசிச்சுட்டு போகலான்னு தான் வந்தேன். அப்படியா? நாங்கள் கூட அதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கிறோம். நாத்தான் என்ன சொல்கிறாரு? அவர் கொடுத்ததை அப்படியே பத்திரப்படுத்தி வச்சிருந்து அவர் திரும்பி வந்த உடனே திருப்பி கொடுத்துட வேண்டியதுதான். அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? அதான் நானும் சொல்கிறேன். ஏதாவது வியாபாரம் பண்ணி லாபம் சம்பாதிச்சு கொடுத்தா நம்ம எசமா எவ்வளோ சந்தோஷப்படுவார். சரியா சொன்னீங்க எஸ்ரா. நானும் அந்த பணத்தை வச்சு வியாபாரம் செய்யலாங்கிற முடிவில் தான் இருக்கேன். நாத்தான், நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நமக்கு இந்த வம்பெல்லாம் வேணாங்க. நம்ம முதலாளி ரொம்ப கெடுபிடியானவர். ஏதாவது வியாபாரம் அது இதுன்னு செஞ்சு நஷ்டம் ஆயிடுச்சுன்னா அவருக்கு நம்மளால பதில் சொல்ல முடியாது. சரி, அப்போ உங்க இஷ்டப்படி செய்யுங்க. வணக்கம் ஐயா. அடட, சிமியோன், எஸ்ரா, நாத்தான் 3 பேரும் வந்திருக்கீங்களா? உங்களையெல்லாம் பார்த்து ரொம்ப நாளாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோங்க. நீங்கள் ஒப்படைச்ச உங்களோட உடைமைகளை மறுபடியும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஆமாம் சிமியோன், உங்ககிட்ட எவ்வளவு கொடுத்தேன்? 5 தாலந்து கொடுத்தீங்க. நான் அதை வியாபாரத்தில் போட்டு இன்னொரு 5 தாலந்து அதிகமாக சம்பாதிச்சிருக்கேன். இதை பாருங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். நான் ஒப்படைச்ச சின்ன பொறுப்பில் ரொம்ப நம்பிக்கைக்கு உரியவனாக நடந்துக்கிட்டேன். அதனால் உன்னை இன்னும் பெரிய பொறுப்பில் அமர்த்த போகிறேன். ஆமாம் எஸ்ரா, நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் என்கிட்ட 2 தாலந்து கொடுத்தீங்க. அதில் வியாபாரம் பண்ணீங்க. இன்னும் 2 தாலந்து சம்பாதிச்சிருக்கேன். ஓஹோ, ரொம்ப சந்தோஷம் எஸ்ரா. உங்ககிட்ட ஒப்படைச்ச சின்ன பொறுப்பில் நம்பிக்கைக்கு உரியவராக நடந்துக்கிட்டீங்க. அதனால் உங்களை இன்னும் பெரிய பொறுப்பில் அமர்த்த போகிறேன். ஆமாம் நாத்தான், நீ என்ன பண்ண? நீங்க கொடுத்த 1 தாலந்த அப்படியே நான் பத்திரமா புதைச்சி வச்சிட்டேன். புதைச்சி வச்சிட்டியா? ஆமாங்க. நீங்க ரொம்ப கெடுபிடியானவர். விதைக்காத இடத்துல போய் அறுவடை செய்வீங்க, தூவாத இடத்துல போய் விளைச்சலை சேகரிப்பீங்க. அதனால உங்களுக்கு பயந்துக்கிட்டு அந்த பணத்தை ஒன்றும் செய்யலிங்க. இதோ பாருங்க, அப்படியே இருக்கு. சோம்பேறியே, நான் விதைக்காத இடத்துலையும் போய் அறுவடை செய்கிறவன், தூவாத இடத்துலையும் கூட போய் சேகரிக்கிறவன்னு தெரிஞ்சிருக்கு தானே? அப்போ நீ என்ன செஞ்சுருக்கணும்? என் பணத்தை வட்டி கடையிலையாவது கொடுத்து வச்சிருக்கணும்ல. நான் வந்து வட்டியோடு அதை இப்போ திரும்ப வாங்கியிருப்பேன்ல. இப்போ இந்த தாளந்தை எடுத்து 10 தாலந்து இருக்கிறவன்கிட்ட கொடுக்க போகிறேன். ஏன்னா உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும். உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்கிறாரே இறைமகன் இயேசு. அப்படியானால் உள்ளவன் யார்? இவ்வுவமையின்படி இல்லாதவன் யார்? இன்றைய காலகட்டத்தில் இவ்வுவமை
நமக்கு எவ்வாறு பொருந்தியிருக்கிறது என்று பார்ப்போமா? ராஜா, ராஜா. யாரு? மோகனா? வா தம்பி, உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சே. ஆமாம்மா, கொஞ்சம் வேலை அதிகமாக இருந்துச்சு. ராஜா இல்லைங்களா? அடடே வாடா மோகன், எப்படி இருக்க? நீங்க பேசிட்டு இருங்க, நான் போய் காஃபி கொண்டு வரேன். ஏண்டா மோகன், எப்படா இருக்க? உன் புண்ணியத்தில் ஏதோ இருக்கேன்ப்பா. அது என்னடா என் புண்ணியத்தில்? ஆமாம், நீ அந்த பாடகர் ஜீவா கிட்ட வேலை வாங்கி தந்ததுனால தான் நான் ஏதோ இன்னைக்கு மனுஷனாக உலாத்திக்கிட்டு இருக்கேன். என்னடா பொல்லாத வேலை. அந்த ஜீவா நான் வேலை பார்க்குற பத்திரிக்கையில் ஒரு டைரக்டர். சரி, அவர்கிட்ட சொன்னால் உனக்கு ஏதாவது ஒரு நல்ல வேலையாக தருவாருன்னு பார்த்தேன். கடைசியில் அவருடைய பிள்ளைங்கள பள்ளிக்கூடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற வேலையை தான் கொடுத்தாரு. நான் அந்த வேலையெல்லாம் வேணான்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன். நீ தான் ஒன்றும் இல்லாததுக்கு ஏதோ ஒரு வேலைன்னு அதில் சேர்ந்து விட்டேன். இப்போ நான் எடுபடி இல்லைடா. இப்போ பேங்க்குக்கு போகிறது, அவரோட கச்சேரிகளை புக் பண்ணுறது, இப்படிப்பட்ட வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். 1000 ரூபா சம்பளம். ஆமாம், 1000 ரூபா இதெல்லாம் ஒரு சம்பளமா? சரி, என்னை விடு. பத்திரிக்கை ஆஃபீஸில் உன் வேலை எப்படி இருக்கு? நிரந்தரமாயிட்டியா? பொல்லாத வேலை அது. கேவலம் டெலிவரி செக்ஷனில் பார்சல் கட்டுற வேலை தானடா. அதில் நிரந்தரமானா என்ன, ஆகாமல் போனால் என்ன? என்னடா சொல்கிற? டேய், உனக்கு தான் தெரியுமாடா, நமக்கு இந்த ஒன்றையான வேலையெல்லாம் சரிப்படாதுப்பா. கார் பங்களான்னு பெரிய ஆளாக வரணும், நமக்கு 4 பேர் சலாம் போடணும். அதை விட்டுட்டு கண்டவங்கிட்ட கையை கட்டிக்கிட்டு வேலை செய்கிறதுலாம் ரொம்ப வேலையாடா அதெல்லாம். டேய், ஒரு நல்ல ஊழியன் தாண்டா நல்ல எஜமானனா வர முடியும். முதல்ல உழைச்சு. டேய், உனக்கு தெரியாது, இன்னும் ஒரே வருஷத்தில் நான் என்ன நிலைமைக்கு வரப்போகிறேன் பாரு. அப்புறம் நீ என்னை பார்க்கணுன்னா எட்டி நின்று தான் பார்க்கணும். சரி, நீ நல்லா வந்தா சரி. ஏய், நீ இந்த எடுபிடி வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு நல்ல வேலையாக பாடுறா. நீ எங்க உருப்பட போற? ராஜா, ராஜா, எழுந்துரு. என்னம்மா? என்னடா வேலைக்கு பார்க்காம இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? வேலை வேலை என்ன பொல்லாத வேலை, எடுபிடி வேலை தானே. அந்த வேலையை இன்னும் நிரந்தரமாகலையாடா? போங்கம்மா, இன்னும் 2 மாசம்தான். அப்புறம் பாருங்க, ஐயாவை கையில பிடிக்க முடியாது. ஆமா, இது என்னடா உன் பாக்கெட்ல இவ்வளவு லாட்டரி சீட்டு? இந்த வாரம் 10 லட்சம் அடிச்சிருக்க வேண்டியதுமா, ஒரே ஒரு நம்பர்ல மிஸ் ஆயிடுச்சு. லாட்டரி சீட்டை நம்பிக்கிட்டு நீ இருக்கிற வேலையையும் தொலைக்க போற. நீங்க வேறம்மா, எனக்கு நேரம் வந்தாச்சுமா. இன்னும் 2 மாசத்துல நான் லட்சாதிபதி ஆகியே தீரணும். அது யாருடா அவன்? உன்னை 2 மாசத்துல லட்சாதிபதி ஆக்குறவன் மரத்தடி ஜோசியனா? அவர் ஒன்றும் சாதாரண ஜோசியர் இல்லை தெரியுமா. அவர் ஜோசியம் சொல்லி எத்தனை பேர் எவ்வளவு பெரிய ஆளாயிருக்காங்க. எத்தனை பேர் தெருவுக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கலையா நீ? அம்மா, நீங்க எழுதி வச்சுங்க, இன்னும் 2 மாசம் கழிச்சு, அதாவது ஜனவரி 15 அன்னைக்கு தான் எனக்கு கெடு. அதுக்குள்ள நீ அந்த ஜோசியம் பேச்சை கேட்டுக்கிட்டு உருப்படாம போக போற. பார்க்கலாம் பார்க்கலாம். அம்மா, என்னடா இன்னைக்கு நியூஸ் பேப்பர் வேணுமா? காலங்காத்தால எழுந்தது என்னத்துக்கு நியூஸ் பேப்பர்? இன்னைக்கு தேதி என்ன? 15 ஜனவரி 15. அதுக்கு என்ன இப்போ? ஜோசியர் சொன்ன கெடு இன்னையோட முடியுதுமா. ஓ, நீ கோடீஸ்வரன் ஆகணுமே. இன்னைக்கு தான் 5 கோடி ரூபா பம்பர் குலுக்கல் ரிசல்ட் வருது, பாத்தீங்களா? ஜோசியர் எனக்கு சொன்ன தேதியும் 5 கோடி ரூபாய் குலுக்கல் தேதியும் ஒரே சமயத்துல கூடி வரல. கண்டிப்பா கோடியும் வரும். ஏமா பக்கத்து வீட்டில் பேப்பர் வாங்கி கொடுங்கம்மா. உன் கதை தெரிஞ்சுதான் இதோ பேப்பர் வாங்கி வச்சிருக்கேன். உன் நம்பர் என்ன? சஸ்பென்ஸ் சொல்ல மாட்டேனே. முதல்ல பேப்பரை என்கிட்ட கொடுங்க. இந்த என்னடா நம்பரை காணுமா? அட இருங்கம்மா, தேடிக்கிட்டு இருக்கேன்ல. நல்லா தேடு. இந்த பக்கத்தில் இருக்கா? இருக்கும், ஜோசியம் சொல்லியிருக்கானே. காணுமே. நல்லா பாருடா, ஜனவரி 15ஆம் தேதியோட உன் டைம் முடியுதே. 5 கோடி இல்லைன்னா ஒரு 5 லட்சம், ஒரு 5000, அது கூடவா விழல? விழலம்மா. என்ன பாச்சு உன் அதிர்ஷ்டம்? அதானே தெரியல. போடா போடா வெட்டி பாயல. ஜோசியம் அதிர்ஷ்டம்னு இனிமேலாவது நம்பிட்டு இருக்காம இருக்கிற வேலையை ஒழுங்கா பாரு போ. ராஜா, சாப்பிடவா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். ஆமா, என்ன நீ வந்ததுலேருந்து ஒரு மாதிரியா இருக்க? என்ன விஷயம் சொல்லு. அது அம்மா, தற்காலிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு 6 பேரை நிரந்தரமாக்கி ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க ஆஃபீஸில். அதில் உன் பேர் இல்லை, அவ்வளோதானே? ஆமாம். இது ஒன்றும் அதிசயம் இல்லையே. உனக்கு 2 வருஷத்துக்கு முந்தைய வேலை நிரந்தரமாக இருக்கணும். நீ எங்க ஒழுங்கா வேலைக்கு போனா தானே
உனக்கு பின்னாடி வேலைக்கு சேர்ந்தவனுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை நிரந்தரம் ஆயிடுச்சு. இனிமே நான் ஒழுங்கா வேலைக்கு போறேன். ம். இனிமே நீ ஒழுங்கா வேலைக்கு போய் நல்ல பேர் எடுத்து என்னைக்கு நிரந்தரமாகிறது? ஆமா ம் ஆமா, ம் இந்த மோகனை வேலைக்கு சேர்த்து விட்டனே, ம். அந்த பாடகர் ஜீவா, ஆமா அவர்கிட்ட போனா எங்க ஆபீஸ்ல சிபாரிசு பண்ணி என் வேலையை நிரந்தரமாக்கிட மாட்டாரு? ஆமாப்பா, நீ உன் ஃப்ரெண்டு மோகனை போய் பாரு. ஆ. அவன் அந்த பாடகர்கிட்ட பேசி என்னம்மா நீங்க, அவனை எடுபடியா வேலைக்கு சேர்த்து விட்டதே நான் தான். அவன் போய் சிபாரிசு பண்ணா அந்த பாடகர் கேட்கவா போறாரு? நானே போய் பேசி பார்க்கறேம்மா. ம் சரி. யோ, யார் யாது? நான் ஒருத்தன் வாட்ச்மேன் நினைக்கிறேன், என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ பாட்டுக்கு உள்ள போனா என்ன அர்த்தம்? அது வந்து நான் பாடகர் ஜீவாவை பார்க்கணுங்க. அதெல்லாம் நீ நினைச்ச உடனே பார்க்க முடியாது. முதல்ல நீ மேனேஜர் ஐயாவை பார்க்கணும். ஆ? அவரு உனக்கு அப்பாயின்மெண்ட் தேதி குறிச்சு தருவாரு. அப்புறம் தான் நீ பார்க்க முடியும். ஐயோ, யோ யோ யோ, தள்ளி நில்லு, கார் வருது. பாடகரா? மேனேஜர் சரியா, தள்ளி நில்லு. அட, நம்ம மோகன். யோ, சாரு பேரை சொல்லி கூப்பிடுறியா? உடம்பு எப்படி இருக்கு? தள்ளி நில்லியா? வாட்ச்மேன், அவரை விட என் ஃப்ரெண்டு தான். ராஜா, வாப்பா உள்ள போலாம். மோகன், நீ ஜீவா சாருக்கு மேனேஜரா? ஆமாப்பா, 3 மாசமாச்சு. உன்னை பார்த்து சொல்லலாம்னா நேரமே கிடைக்கல. வா வா, இதுதான் என்னோட ஆஃபீஸ் ரூம். ஆஹா, உனக்கு தனியா ஆபீஸ் ரூம் கூட இருக்கா? எனக்கு சார் காரே கொடுத்துருக்காருப்பா. காரா? வீடு கூட கொடுத்துருக்காரு. அது பங்களா மாதிரி இருக்கு. எனக்கு எதுக்கு சார் இவ்வளவு பெரிய வீடுன்னு சொல்லி பார்த்துட்டேன். அவர் கேட்கறதாவே இல்லை. அட, இவ்வளவு சீக்கிரத்துல உன்னை இந்த அளவுக்கு உயர்த்தி வைப்பார் நான் நினைக்கவே இல்லப்பா. என்னோட உழைப்பும் கடமை உணர்ச்சியும் அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுப்பா. அதான் காரணம். ஆமா, என்ன திடீர்னு வந்திருக்க? அது வந்து என் வேலை நிரந்தரமாகிறதுக்கு ஜீவா சார் சிபாரிசு பண்ணணும். இவ்வளவு தானே, கவலை விடு, நான் பாத்துக்கிறேன். நீயா? ஆமாப்பா, நான் சொன்னா மறுவார்த்தையே பேச மாட்டார். ஆ? என்னப்பா யோசிக்கிற? ம். நான் ஒன்று அவர்கிட்ட சிபாரிசு பண்ணி வேலைக்கு சேர்த்து விட்டேன். இப்போ எனக்கு நீ சிபாரிசு பண்ணுற அளவுக்கு உயர்ந்துட்டேன். ராஜா, இதை நான் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கிட்டு பேசல மோகன். நான் கார் பங்களான்னு வாங்கி பெரிய ஆளாக வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நான் ஆசைப்பட்டதையெல்லாம் இன்னைக்கு நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அதுக்கு காரணம் உன் உழைப்பு, விடாமுயற்சி. என்ன பற்றியா? ஜோசியம், லாட்ரி, அதிர்ஷ்டம்னு சொல்லி வெட்டியாக பொழுத போக்குனேன். இன்னைக்கு இருக்கிற வேலையை காப்பாற்றிக்க உன் தேவை தேடி வந்துக்கிட்டு இருக்கேன். ராஜா, கடவுள் நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு தாளந்த கொடுத்துருக்காரு. உழைப்பும் விடாமுயற்சியும் இருந்தா அதை வச்சு நாம முன்னேறலாம், உயரலாம். அதை விட்டுட்டு வெட்டியா சோம்பேறித்தனமா காலம் கழிச்சா நம்ம கிட்ட இருக்கிற தாளந்தும் வீணா போறதோட நம்ம வாழ்க்கையும் வீணாயிடும்பா. உண்மைதான் மோகன், எனக்கு சிபாரிசெல்லாம் வேண்டாம்ப்பா. இனிமே நான் உழைச்சி முன்னேற போகிறேன். உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று இறைமகன் இயேசு உதிர்த்த பொன்மொழியின் உண்மை பொருள் இப்போது புரிகிறதல்லவா? உழைப்பும் விடாமுயற்சியும் உள்ளவனுக்கு மேலும் கொடுக்கப்படும், இவை இல்லாதவனிடமிருந்து இருப்பதும் எடுத்துக்கொள்ளப்படும்.